மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்க போகின்ற மார்கழி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மார்கழி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருகிறார். சுகஸ்தானத்தில் கேது பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் பகவானும், கலத்திரஸ்தானத்தில் சூரிய பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும், தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்துக்கிட்டோன்னா, டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். மற்றும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி தனுசு ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். இந்த கிரக நிலை மற்றும் கிரக பெயர்ச்சியின் காரணமாக மார்கழி மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 10இல் ராகு பகவான் பலம் பெற்றிருக்கிறார். எனவே புதிய முயற்சிகளில் வெற்றியும், புனித பயணங்கள், பொருளாதாரத்தில் வளர்ச்சிகள் ஏற்படும். நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் நேரம் இது. மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். விலகி சென்ற உறவினர்கள் உங்களை தேடி வந்து இணைவார்கள். கடந்த மாதத்தை காட்டிலும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது. கடக ராசியில் உள்ள செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 11க்கு அதிபதியான செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானை பார்ப்பதால் உத்தியோகத்தில் திடீர் முன்னேற்றம் உண்டாகும். வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடும். பெண் வழி பிரச்சனைகள் அகலும். குடும்ப சூழ்நிலை மன நிறைவை தருவதாக இருக்கும். நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக முடிந்து வருத்தத்தை போக்கும். எதிர்கால நலன் கருதி சில முக்கிய முடிவுகளை இந்த மாதத்தில் நீங்கள் எடுப்பீர்கள். வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டு இருப்பவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் திருப்தி தருவதாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 7, 10க்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்ரம் பெறுவதால் குடும்ப ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உள்ளது. அதே போல குடும்ப சுமை அதிகரிக்கும். சுப காரியங்கள் நடைபெறுவதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். கட்டிடம் கட்டும் பணி பாதியில் நிற்கலாம். எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் சில காரியங்கள் எதிர்பார்த்தபடி இந்த மாதத்தில் நடைபெறாமல் போகலாம். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்படாமல் இருக்க கவனத்துடன் இந்த மாதத்தில் செயல்படுவது நல்லது. மார்கழி மாதம் 15ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். பூர்வ புண்ணிய ஸ்தானமான சுக்கிர பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான நேரமாக உங்களுக்கு உள்ளது. உள்ளத்தில் உற்சாகம் அதிகரிக்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்ற சிந்தனை உங்களுக்கு வரும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஊதிய தொகை இப்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேரும். மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பகவான் செல்கிறார். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவானோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் இது ஒரு யோகமான மாதமாக உங்களுக்கு அமையப் போகிறது. வருமானம் அதிகரிக்கும். வசதிகள் பெருகும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை இதுவரை கேட்டு கிடைக்காத சம்பள உயர்வு இப்பொழுது தானாக கிடைக்கும். தலைமை அதிகாரி உங்கள் செயல்பாடுகளை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நிதி நிறுவனங்களின் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உடன் இருந்தவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். உங்களுக்கு திறமைக்கு ஏற்ப இந்த மாதத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். கடக ராசியில் உள்ள செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று வலிமை இழந்திருப்பதோடு இந்த மாதம் முழுவதும் வக்ரமடைகிறார். அவரது பார்வை சனி பகவானின் மீது பதிகிறது. உங்கள் ராசிக்கு 6க்கு அதிபதி செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று 8க்கு அதிபதியான சனி பகவானை பார்ப்பதால் இந்த மாதத்தில் சிலர் எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கும். அது நல்ல காரியங்களாகவே இருக்கும். இடமாற்றமும் உத்தியோக மாற்றமும் எதிர்பார்த்தபடி அமையும். கடன் சுமை குறையும். புதிய யுக்திகளை கையாள்வீர்கள்.
பயணங்களால் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் உண்டாகும். பெற்றோர்களின் உடல் நலனில் இந்த மாதத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். மிருகசீரிடம் 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமையப் போகிறது. குரு பகவான் வக்ரமடைந்த நிலையில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவானால் செல்வாக்கு உயரும். பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதத்தில் வெற்றியாகும். உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள் சாதகமாகும். வேண்டுதல்களை நிறைவேற்றி கோவில் வழிகாட்டுகளை மேற்கொள்வீர்கள். மற்றவர்களால் கவனம் சிதறலாம். நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய நிலை வரும். செவ்வாய் பகவானால் குடும்பத்திற்குள் நெருக்கடிகள் உண்டாகும். உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் இந்த மாதத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். சிந்தித்து செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதே போல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தடைப்பட்டிருந்த வேலைகள் நடக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாகும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது. மாதம் முழுவதும் சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் செல்வாக்கு உயரும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிக்க முடியும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். வியாபாரத்தில் இருந்த தடை நீங்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலை நடக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உள்ளது. சனி பகவானால் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். வருமானம் பல வழிகளிலும் உங்களுக்கு வர தொடங்கும். புத்திசாலித்தனம் வெளிப்படும். எவ்வளவு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் சக்தி இந்த மாதத்தில் உண்டாகும். குடும்பத்தினர் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வீர்கள். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கும் வாய்ப்புகள் உண்டாகும். விரும்பிய வாகனம் வாங்கும் வாய்ப்பும் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையப் போகிறது. குரு பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் வீண் செலவுகள் கட்டுப்படும். அலைச்சல் குறையும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மாதம் முழுவதும் சூரிய பகவான் உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை வழங்குவார். எல்லா வகை எதிர்பார்ப்புகளும் இந்த மாதத்தில் நிறைவேறும். உங்களுடைய திறமை இந்த மாதம் அதிகமாக வெளிப்படும். வருமானம் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் இல்லாத நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். பாக்கியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 3, 6, 11ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பாதிப்புகள் விலகும். வம்பு வழக்குகள் சாதகமாகும். வருமானம் பல வழிகளிலும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். தெய்வ அருளும் பெரிய மனிதவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகள் ஒவ்வொன்றாக நடக்கும். உங்களுடைய ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைந்திருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த பணம் வரும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டாகும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவல்களாக வரும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்ததை சாதித்திடும் வலிமை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் சிலருக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.